ஸ்ரீ 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 ஸ்ரீஓம். இரண்டு வழிபாட்டு முறைகள் நமது இந்து மதத்திலே பல வழிபாட்டு முறைகள், அதிலே குறிப்பாக 7 விதமான வழிபாட்டு முறைகளில் அடக்கி விடுகிறார்கள். அதிலும் அந்த முறைகளையும் 2 விதத்திலே அடக்கிவிடலாம். எத்தனையோ ஆண்டோர்கள், நமது முன்னோர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். விவேகானந்தரும் அதை பற்றி பேசியிருக்கிறார். எனது குரு அதை அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இன்றைய வழிபாட்டு முறைகள் அப்படி மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. இது சரியான விதம்தானா என்றால் இந்த 2 வழிபாட்டு முறைகளை பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தட்சிணாச்சாரம், 2 வாமாச்சாரம். இந்த தட்சிணாச்சாரம் என்பது வலது பக்க முறை, வலது கை முறை என்றும், வாமாச்சாரத்தை இடது கை இடது பக்க முறை என்றும் விளக்குகின்றார்கள். நாம் அதன் உள்ளே போக வேண்டாம், இதை பற்றி மட்டும் தெரிந்து கொள்வோம். தட்சிணாச்சாரம் என்பது கடவுளை அன்னையாக வழிபடுவது. இந்த தட்சிணாச்சார முறையிலே நாம் வழிபட்டோம் என்றால் நமக்கு செல்வ செழிப்புகள் நிச்சயம் வராது, நிச்சயமாக வராது. ஆனால் அதே நேரத்திலே ஆன்மீக வளர்ச்சி என்பது மிக அற்புதமாக நிகழும். ஏன்? இந்த முறை இறைவனை அன்னையாக, அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அன்னை என்றால் என்ன? நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே அன்னை கொடுப்பாள். நமக்கு தீமை தருகின்றது என்றால் நிச்சயமாக அது எந்த காரணத்தை முன்னிட்டும் கொடுக்க மாட்டார். இது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். அன்னை எப்படி? எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் என்றால் என் உடலுக்கு அது சரியில்லை என்றால் நிச்சயம் தருவாளா அன்னை? நிச்சயம் கொடுக்க மாட்டார். அப்படி என்றால் என் உடலை, என் குழந்தை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவளுடைய சிந்தனையாக இருக்கும். அதேதான் இங்கே அன்னை என்ன செய்வாள்? என் குழந்தை முக்தி என்கின்ற மார்க்கத்தை நோக்கி அவன் வளர வேண்டும், அவன் கேட்கின்ற அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் ஆசை அதிகமாகிவிடும். அதனால் அவனுடைய கர்மங்கள் அதிகமாகிவிடும். கர்மங்கள் அதிகமாகிவிட்டால் அவனுடைய பிறப்புகள் நிச்சயமாகிவிடும், மீண்டும் மீண்டும் பிறப்பு. இந்த வாமாச்சாரம் என்பது கடவுளின் பயங்கரமான பக்கத்தை வழிபாடு செய்வது. இதனால் என்ன கிடைக்கின்றது? நமக்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்தும் கிடைக்கும். செல்வ செழிப்புகள் கிடைக்கும். கேட்கின்றவை அனைத்துமே கிடைக்கும். குறைந்த அளவிலே ஆன்மீக முன்னேற்றமும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக வழிபாடு செய்கின்றவர்கள் அழிந்து போவார்கள் என்கின்றது. இதிலே 2 கருத்துக்களும் இருக்கிறது. ஒன்று, அழிந்து விடுவார்கள், ஆன்மீக முன்னேற்றம் இருக்காது. அதே நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை செய்வதால் அழிந்து மட்டும்தான் போவார்களா என்றால் அங்கே சற்றே ஒரு சிறிய ஒரு மாற்றம் இருக்கிறது. என்ன மாற்றம்? இந்த பயங்கர பக்கத்தை நான் வழிபாடு செய்தாலும், இறைவனின் பயங்கர பக்கத்தை நான் வழிபாடு செய்தாலும், அந்த இறைவனிடம் எதையும் கேட்காமல் இருந்தால், கவனிக்க வேண்டும், எதையும் கேட்காமல் இருந்தால் பேராசை வராது அல்லவா? இந்த வாமாச்சாரத்தில் கேட்பதை அனைத்தையும் இறைவன் கொடுப்பான். அப்படி என்றால் என்னவாகும்? என்னுடைய பேராசை வளர்ந்து கொண்டே இருக்கும். பேராசை வளர வளர நிச்சயமாக மனிதன் அழிவை நோக்கித்தான் செல்வான். இங்கே பேராசை என்று வந்துவிட்டால் ஆன்மீக முன்னேற்றம் எங்கிருந்து வரும்? முக்தி மோட்சங்கள் எங்கிருந்து வரும்?
நிச்சயமாக பிறப்புக்கள் நிச்சயம் அல்லவா? அதனால்தான் இந்த முறையை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அன்னையாக வழிபடுகின்ற முறை சரியானது. ஆனால் இறைவனின் பயங்கர பக்கத்தை வழிபாடு செய்வது பேரழிவை தரும் என்கின்றார்கள். ஆனால் இங்கே ஒரு கேள்விகள் வரலாம். அகோரிகள் எப்படி என்று. உண்மையான அகோரி எந்த ஒரு பொருளையும் தனக்கென்று வைத்துக் கொள்வதில்லை. அவனுக்கு ஆசை இல்லை. அனைத்தையும் இறைவனாக நினைக்கின்ற செயல். அவனுடைய உணவிலே எந்த விதமான பாகுபாடுகள் இல்லை. அவனுடைய உடைகளிலே எந்த விதமான பாகுபாடுகள் இல்லை. பார்க்கின்ற எதிலுமே அவன் பாகுபாடுகள் பார்ப்பதில்லை. அப்படி எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவனே அந்த அகோரி தன்மையை அடைவதற்கும், அந்த அகோரியாக மாறுவதற்கும், அகோரியான சாதனை செய்வதற்கும் சரியானவர்கள். இல்லை என்றால் அவர்கள் சரியல்ல. இதைத்தான் பண்டைய காலத்தில் சரியான விஷயமாக வாமாச்சாரத்திலும் மேன்மையான நிலையை அடைய முடியும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை ஒரு சில அகோரிகள் தன் வாழ்வின் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். அது அனைவருக்கும் சாத்தியம் அல்ல. அப்படியானால் நாம் இறைவனை தட்சிணாச்சாரமாக இருக்கின்ற அன்பான வழியிலே இறைவனை நாம் வழிபட்டோம் என்றால் நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் இறைவன் கொடுப்பான். துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்வானது கர்மங்கள் குறைந்து பெறப்பட்ட வாழ்வை நாம் நிச்சயமாக அடைய முடியும். ஸ்ரீயோ. ஸ்ரீ Shri